A short story is a brief piece of fiction. Short story அப்படின்னா a brief piece of fiction. Brief piece, short piece of fiction. Fiction means which describe events and people that are not real. ரியலாக நடந்திருக்கக்கூடிய இன்சிடெண்ட் இல்லை ரியலாக இல்லாத பீப்புளை பற்றி பேசுகிறது தான் ஃபிக்ஷன். தட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் எ சிங்கிள் இன்சிடெண்ட். ஷார்ட் ஸ்டோரி எப்போவுமே ஒரு சிங்கிள் இன்சிடெண்ட்டை பற்றி மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். எ சிங்கிள் கேரக்டர். ஷார்ட் ஸ்டோரியில் அதிகமான கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆர் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ். சப்போஸ் அதில் கொஞ்சம் அதிகமான கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஷார்ட் ஸ்டோரி கம்பைல் பண்ணுறதுக்கும் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆர் த க்ரியேஷன் ஆஃப் எ சிங்கிள் எஃபெக்ட். ஷார்ட் ஸ்டோரியில் எப்போவுமே சிங்கிள் எஃபெக்ட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எழுதுவாங்க. இந்த சென்ஸ் அவங்க வந்து ட்ராஜடியாக ஸ்டோரியை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராஜிக் இன்சிடெண்ட்டாக மட்டும்தான் கொண்டுட்டு போவாங்க. சப்போஸ் காமெடியான ஸ்டோரி அவங்க க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா காமெடியை மட்டும்தான் கொண்டுட்டு போவாங்க. It is marked by an economy of expression and tightness of form and can be read in one sitting. ஷார்ட் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அதனோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப எக்கனாமி, ரொம்ப டைம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் டைட்னஸ் ஆஃப் ஃபார்ம், அதனுடைய ஃபார்முமே வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ரொம்ப வளன்னு நிறைய பேஜஸ்க்கெலாம் கொண்டு போகாமல் 10 to 25 பேஜஸ்க்குள்ளே முடிச்சிடுவாங்க. அண்ட் கேன் பி ரீட் இன் ஒன் சிட்டிங். ஒன் டேயில் இல்லை 1 ஹவரில் என்ன பண்ணிடலான்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரியை நம்ம படிக்கணும்னு நினச்சிட்டு உட்காந்தோம் அப்படின்னா 1 டே ஆர் ஈவன் 1 ஹவரில் கூட நம்ம முடிச்சிடலாம். 10 to 25 பேஜஸ் தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரி. த ஷார்ட் ஸ்டோரி இஸ் எ செப்பரேட் லிட்ரரி ஃபார்ம். ஷார்ட் ஸ்டோரி அப்படின்றது ஒரு செப்பரேட்டான லிட்ரரி ஃபார்ம், செப்பரேட் ஜானர் அப்படின்னு சொல்கிறாங்க. போயட்ரி, எபிக், லிரிக், சானட் இதெல்லாம் எப்படி ஒரு செப்பரேட் ஜானர், செப்பரேட் ஃபார்மாக இருக்குதோ அதே மாதிரி தான் ஷார்ட் ஸ்டோரியும். இட் மஸ்ட் நாட் பி ரிகார்டட் ஆஸ் ஷார்ட் அண்ட் நாவல். நாவல் கூட ஷார்ட் ஸ்டோரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஜாயின் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து ஷார்ட் அண்ட் நாவலே கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் நாவல் அண்ட் ட்ராமாஸ்க்கு வந்து எப்படி ஒரு சில மேஜர் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரியான மேஜர் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் ஸ்டோரியிலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாட், கதை சுருக்கம், கதை, கேரக்டர்ஸ், கதை மாந்தர்கள், dialogues and settings. These are the major elements which presented in drama and novels. All those elements were also presented in short story. என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் ட்ராமா அண்ட் நாவல்ஸில் ப்ரெசென்ட் ஆகியிருக்குதோ அந்த எல்லா மேஜர் எலமெண்ட்ஸுமே ஷார்ட் ஸ்டோரியிலுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட் ஸ்டோரியை வந்து ஷார்ட் அண்ட் நாவல் அப்படின்னு சொல்லக்கூடாது. The short story tends to focus on a single plot. எப்போவுமே ஷார்ட் ஸ்டோரி வந்து ஒரு சிங்கிள் பிளாட், ஒரு கதையை பற்றி மட்டும்தான் வந்து பேசும். இட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் ஒன் கேரக்டர் ஆர் எ வெரி ஸ்மால் செட் ஆஃப் எ கேரக்டர்ஸ். இப்போ நம்ம ஷேக்ஸ்பியருடைய மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ட்ராமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டனியோ அண்ட் ஷைலாக் இவங்களுக்குள்ளே நடந்திருக்க அந்த ஸ்டோரி வந்து ஒரு சைட் போயிட்டுருக்கும் மெயின் பிளாட்டாக. ஆண்டனியோ வந்து ஷைலாக் அப்படின்ற ஜீவ் கிட்ட வந்து மணி வந்து கடன் வாங்கியிருப்பார். அது அவரால் ரீப்ளே பண்ண முடியாது. அதனால ஒரு ஸ்டோரி மெயின் பிளாட்டாக போயிட்டுருக்குறோம். தென் ஆண்டனியோடைய ஃப்ரெண்ட் பெசானியோ, தென் போர்ஷியா. பெசானியோ அண்ட் போர்ஷியா லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து சப் பிளாட்டாக போயிட்டுருக்கோம். தென் ஜெசிகா, ஷைலாக்கோடைய டாட்டர் ஜெசிகா, அவங்க லொரான்சோ அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் மேனை லவ் பண்ணுவாங்க. இவங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அப்போது மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்றது ஒரு ட்ராமா. அதிலே 3 ஸ்டோரிஸ் இருக்கும். மெயின் பிளாட், சப் பிளாட், தென் இன்னொரு சப் பிளாட் இருக்கும். இதை மாதிரிலாம் ஷார்ட் ஸ்டோரியில் இல்லாமல்
ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அவங்கள பற்றின கதையை மட்டும்தான் இதில் சொல்லுவாங்க. ஃபர்தராக இதில் எந்த சப்ளாட்டும் இருக்காது. வேணும்னா சைடுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. தென் the plot is usually not complicated. ரொம்ப கஷ்டமான பிளாட்லாம் வந்து கொண்டுட்டு வர மாட்டாங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்ஸ் மாதிரி அதிகமாக இல்லை சுற்றி வளர்ச்சி ஃப்யூச்சர் பேக் அது மாதிரிலாம் வந்து கொண்டுட்டு போக மாட்டாங்க. தென் த ஷார்ட் ஸ்டோரி இஸ் எ கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோஸ் நெரேட்டிவ். இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா ப்ரோஸ் நெரேட்டிவ் ஃபார்மில் இருக்குது. ப்ரோஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், பேராகிராஃப் ஃபார்மேட்டில் இருந்தால் தான் ப்ரோஸ் அப்படின்னு. ப்ரோஸ் நெரேட்டிவ் அப்படின்னு என்னென்னா பேராகிராஃபாக நெரேட்டிவ் இன் த சென்ஸ் ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். த ரைட்டிங் இஸ் எக்கனாமிக்கல் இன் த சென்ஸ் நிறைய பேஜஸ் எழுத மாட்டாங்க, 10 to 25 பேஜஸ் தான் எழுதுவாங்க. அண்ட் காம்பேக்ட், ரொம்ப ப்ரீஃப், ரொம்ப ஷார்ட்டாக தான் எழுதியிருப்பாங்க. த denouncement, the final unfolding of the plot, லாஸ்ட் அந்த சஸ்பென்ஸ் இஸ் ஷிஃப்ட். ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வந்து கதை வராது. நம்ம யூடியூப்பில் வந்து ஷார்ட் ஸ்டோரி பார்ப்போம் இல்லையா, அதனுடைய அந்த தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டோரியும் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்கலாமே அப்படின்னு பார்ப்போம். ஆனால் டக்குன்னு வந்து முடிச்சுடுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் த denouncement, த ஃபைனல் அன்ஃபோல்டிங் ஆஃப் த பிளாட். அந்த பிளாட்டுடைய சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அந்த எண்டிங் இஸ் யூஸ்வலி அப்ரப்ட், சடனாக அதனோட எண்டிங் வந்து வந்துடும். அண்ட் ஓப்பன் டு இன்டர்பிரிட்டேஷன். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது நம்ம நல்லாவே இன்டர்பிரட் பண்ணுற மாதிரி தான் அவங்க அதில் கொடுத்துருப்பாங்க. த ஷார்ட் ஸ்டோரி கேன் பி எண்ட் இன் சஸ்பென்ஸ் வித் எ சர்ப்ரைஸ் அண்ட் ஆன்டி கிளைமேக்ஸ் அண்ட் எஃபிஃபனி ஆர் இன் மெனி அதர் வேஸ். ஷார்ட் ஸ்டோரி அப்படின்றது எப்படி வேணாலுமே நம்ம வந்து கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். ஈவன் ஒரு சஸ்பென்ஸோட கன்க்ளூஷன் கொடுக்கலாம், ஆர் சர்ப்ரைஸ், ஆன்டி கிளைமேக்ஸ், டிஸப்பாயின்மெண்ட், எஃபிஃபனி, ரியலைசேஷன். இதில் எதனாச்சுக்கும் ஒரு வே நம்ம யூஸ் பண்ணி ஷார்ட் ஸ்டோரிக்கான கிளைமேக்ஸ் கொடுத்துக்கலாம். மென்ஷன் the most well-known collection of yearly short stories. இப்போ இயர்லி பீரியட் மிடில் ஏஜஸில் வந்து என்ன மாதிரியான ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 14th centuryயில் டெக்கமரான் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஜியோவானி பக்காஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இட்டாலியன் ரைட்டர் எழுதிக்கிறாங்க. டெக்கமரான் 100 tales இதில் இருந்திருக்குது. 7 young women and 3 young men இவங்கெல்லாம் தான் இதில் வந்து ஸ்டோரியை சொல்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த இயர் 1353 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே பிளேக் அப்படின்றத டிசீஸ் நமக்கு தெரியும், கிரேட் பிளேக் வந்து வந்திருக்குது. அதில் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஃப்ளாரன்ஸ் சிட்டிக்கு அவுட் சைடில் வந்து கொஞ்சம் பேர் வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டோரியை தான் வந்து ஜியோவானி பக்காஷோ டெக்கமரான் அப்படின்றது ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் சொல்லியிருக்காரு. தென் ஆஸ் வி ஆல் நோ த கேன்டர்பரி டேல்ஸ் பை ஜாஃப்ரி சாசர், இட் கண்டைன் 24 stories. So these are the well-known collections of short story during the Middle Ages. அப்போது நம்மளுடைய ஆரிஜின், ஷார்ட் ஸ்டோரியோட ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மிடில் ஏஜஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. டெக்கமரான், ஜோவானி பக்காஷியோ, கேன்டர்பரி டேல்ஸ், ஜாஃப்ரி சாசர். Then modern short story writer from America, the short story passed on to Europe and England. ஸோ அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆன ஷார்ட் ஸ்டோரி எங்கே பாஸ் ஆகிருக்குன்னா யூரோப் அண்ட் இங்கிலாண்டில் பாஸ் ஆகிருக்குது. இங்கிலாண்டில் ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் யாருன்னு பார்த்தோன்னா கார்டி மாப்பசன், பால்சக், ஆண்டோன் செக்கோவ், லியோ டால்ஸ்டாய். தென் இவங்க மட்டும் இல்லாமல் கிரேட் பிரிட்டனில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அர்த்தர் கொனான் டாயில், கிளாஸ்வர்த்தி, கிப்ளிங், ஹெச்ஜி வெல்ஸ் அண்ட் சோமர்செட் முகாம். இதிலே வந்து ஓ ஹென்ரி இவருடைய ஷார்ட் ஸ்டோரியில் வந்து ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்ப்ரைஸ் எண்டிங். அந்த ஓ ஹென்ரியுடைய ஷார்ட் ஸ்டோரி எல்லாமே வந்து ஒரு சர்ப்ரைஸ்ட் எண்டிங்கில் தான் கொண்டு போய் முடிப்பார். தென் ஷார்ட் ஸ்டோரி Today the short story is a very popular form all over the world and appears in almost every language. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து ஷார்ட் ஸ்டோரி அப்படின்ற ஃபார்ம் வந்து ரொம்ப பாப்புலராக ஆகிடுச்சு. அதனால் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து ஷார்ட் ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. வெல் நோன் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டோன் செக்கோவ், அர்த்தர் கொனான் டாயில், டிஹெச் லாரன்ஸ், லியோ டால்ஸ்டாய், எர்னஸ்ட் ஹெமிங்வே, R.K. Narayanan, Isaac Asimov, Kushwant Singh and Alice Munro to name just a few. Thanks for listening.
If you find this video is useful, then do subscribe and share to your friends. Thanks for listening.